இன்னைக்கு போட்டியில களமிறங்குறாங்க சேலம் ஸ்பார்டன்ஸ் மற்றும் விடா கோவை கிங்ஸ். அண்ணன் இருக்கும்போது தம்பி கலக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த அன்னைக்கு முதல் 4 ரன்கள் வந்து சேருது. இந்த முறை இறங்கி வந்தார். தரமான ஒரு ஷாட் அண்ட் முதல் சிக்ஸர். இங்க இதுதான் எதிர்பார்க்கிறோம் லோக்கியோட பேட்ல இருந்து. அதுதான் கொடுத்திருக்கார். ரூம் எடுத்து அந்த பந்தை நான் திருப்புறான்னு பார்த்தாப்ல, ஆனா ஸ்ட்ரைட்டா விக்கெட்டுக்கு தான் போயிருக்கு. அஜித் ராம் எதுக்காக கொண்டு வரப்பட்டாரோ அந்த வேலையை சிறப்பா செஞ்சிருக்காருங்க. ஸ்லோவா டெலிவரியை படிச்சுட்டாரு. படிச்சதுக்கு அப்புறம் அந்த பால் காணுங்க. அபாயத்தை குறைக்கிறதா இல்லங்க, அவரு ரெக்க கட்டி பறக்க விட்டுருக்காரு பந்தை. ஸ்ட்ரைட்ல வச்சுக்குவோமா? அற்புதமான ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்குங்க. பெரிய ஷாட்டுங்க. அந்த நம்பிக்கை பாருங்க, தெரிக்குது பந்து. என்ன ஒசரம். இந்த முறை வெயிட் பண்ணாரு, இறங்கி வந்தாரு, ஸ்ட்ரைட்ல ஒரு பவுண்டரி. ஆனா இந்த முறை சரியா படாத மாதிரி தான் இருக்கு. அழகா எடுத்திருக்காங்க ஹரிஷ். நல்லா மீட் பண்ணிருக்காரு ஃபீல்டரையும் ஏமாத்திருக்கு. அந்த பந்து சம வேகத்துல பவுண்டரியா வந்திருக்கு. மாத்திக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை. நீங்க எங்க வேணா ஃபீல்டர் வைங்க, என்னால அடிக்க முடியும்னு காட்டுறாங்க. காலியா இருக்காருங்க. சூப்பர் ஸ்லோ டெலிவரி போயிட்டே இருந்து அங்க 6 வந்திருக்குங்க. இன்டென்ட் இருந்தா போறோம், பால் பவுண்டரியை தேடி தானா போகும். பவர் இருந்தா தண்ணி காமிக்கலாம். ஹான் பேட்ல மாட்டிச்சுன்னா காணாம போயிடுங்க பால். 2வது 6 இந்த தடவை ஸ்ட்ரைட்டா. பந்து பேட்டை தாண்டி போயிடுச்சே, ஆஃப் ஸ்டம்ப் படுத்துருச்சே. இன்னொரு ஸ்லோ டெலிவரி and not the best debut for Ambrish. முதல் பால்ல அவுட் ஆயிருக்காரு. அங்க சொல்லச்ச ஷாருக் கான் விட்டு விளாசிருக்காரு கிரவுண்ட் வெல்ல. what a player and what a hit at him. இவரும் ஸ்லோவா டெலிவரிக்கு தான் போனாரு, ஆனா அது ரெக்க கட்டி பறந்துருச்சு. இது கேட்சா மாறுமா? கண்டிப்பா மாறுங்க. ஷாருக் கான் வெல்ல போட்டிருக்காரு. ஆனா சூப்பர் ஆன்டிசிபேஷன் டீப் லெஃப்ட். முகமது கலக்கி இருக்காருங்க. ஆனா இந்த வாட்டி கண்டிப்பா வெல்ல போம். what a start to the தீபன் லிங்கேஷ் சந்தம். இது கேட்சிங் பிராக்டிஸ் அமையலாம், அப்படிதான் இருக்கும்னு காமிச்சிட்டாரு ஹரிஷ். இப்போ எஸ்கேஎம் சேலம் ஸ்பார்டன்ஸுக்கு 20 ஓவர்கள் முடிவில் 195 தேவை. ஆஹா, எதுக்காக நிக்க வச்சாங்களோ பாருங்க. ஒரு ரன் கொடுக்காம அந்த விக்கெட் தூக்கி இருக்காரு தீபன். மீண்டும் ஒரு சமைங்க. என்ன சொல்லி சொல்லி எடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு தீபன். ஒரு ரன் கூட இன்னும் கொடுக்கல, ஆனா விக்கெட்டுகள் தெரிச்சுக்கிட்டு இருக்கு. மீண்டுமா? ஆடா, நல்ல முயற்சி எடுத்திருக்காருங்க ஆண்ட்ரே சித்தார்த். அவரோட முயற்சிக்கு அந்த பலன் கிடைச்சிருக்கு. நம்ப முடியல ஹரி நிஷாந்தால. ஆஹா, மீண்டும் ஒரு முறை இன்னொரு விக்கெட் காலிங்க. யோசிக்கவே அம்பையர். இம்பாக்ட் பிளேயர் உள்ள வந்தாரு, ஆனா அவருக்கு சான்ஸே கொடுக்கல. லோகேஸ்வர் கலக்கி இருக்க. ஓ இன்சைட் எட்ஜ்க்கு and 4 ரன்கள் கிடைச்சாச்சு. திரும்பவும் போலர் நோக்கி தான் போச்சு. கார்த்திக் மணிகண்டன் எய்ம் பண்ணது எங்கேயோ, பட் 4 ரன்கள் திரும்பவும். மச் பெட்டர் லெங்த்லியும் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓ, ரன் அவுட்கான வாய்ப்பு. 5வது விக்கெட் இழந்தாச்சு. would you believe it? சம்மாடி நிதிஷ் ராஜகோபால் வருக வருகன்னு வரவேற்றிருக்காரு. தூக்கி அடிச்சிருக்காரு. செம்மையா அவரோட ஷேப்பை ஹோல்ட் பண்ணாரு. அதிரடி 4. சுஹாஸ், நீங்க வந்த உடனே உங்களுக்காக பந்து தலைக்கு மேல பல மைல் தூரம் பறந்து அந்த சிக்ஸர்களா காட்டுது. எங்கப்பா, சம ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட்ல அந்த வீல நீங்க சேஃபா அடிக்க முடியும் ஹரிஷ் குமார். இந்த முறை எதிர்பார்த்த திசையில போகலனாலும் அந்த 4 ரன்கள் எடுத்து பாரு.
ஆனால் கிடைக்கிற கேப்ல நாங்க வீசுவோம்ல, இந்த முறை 6 ரன்கள் மாதிரி தாங்க தெரியுது. அழகா அழகா அவரோட கிளாஸ் காமிச்சிருக்கார் நிதிஷ். எதிர்பார்த்ததா அடடடடா, சூப்பர்பான கேட்சுங்க. இந்த சீசன்ல தரமான ஒரு கேட்சா இருக்க போகுது. பந்த பார்த்தனே முடிவு பண்ணிட்டார், நம்ம தெரிக்க விடுறோம். 6 ரன்கள். இன்சைட் அவுட், ரொம்ப சீக்கிரம் ரூம் எடுத்துக்கிட்டு ஆடினாரு. லாங் ஆஃப், எந்த தவறும் செய்யல அபினவ் கண்ணன். செம்ம கனெக்ஷன் இங்க அஜித் ராம் கிட்ட இருந்து மிட் ஆஃப் உள்ள இருந்தது. நல்ல கிறிஸ்பான பஞ்ச் அஜித் ராம் கிட்ட இருந்து. ரன் அவுட்கான வாய்ப்பு. Yeah, batter is out of the ground. மடக்கி ஒரு சக்க போட்டிருக்காரு முகமது. அண்ட் கிரவுட்ல கேட்ச் யாரும் பிடிக்க மாட்டாங்க. இங்க நிறைய ஃளைட் கொடுத்திருக்காரு. திரும்ப தூக்கி மிட் விக்கெட் மேல பேக் டு பேக் சிக்ஸஸ். முகமது அடிச்சத செம்ம கேட்ச் பிடிச்சிருக்காரு கௌதர். முகமது திரும்ப நேரா அடிச்சிருக்காரு. லாங் ஆன். இந்த முறை எந்த தவறும் செய்ய மாட்டார் கேப்டன். இப்படிதான் கேட்ச் பிடிக்கணும் அப்படின்னு பிடிச்சு காமிக்கிறாரு. அண்ட் அத்தோட ஆட்டம் முடிவுக்கு வந்திருக்கு. கிஷோர் கடைசி விக்கெட் எடுத்திருக்காரு. ஐயப்பன், பொய்யாமொழி மற்றும் அவர் தம்பி உதயகுமார் 6 விக்கெட் மொத்தமா எடுத்தாங்க. பட் சேலம்க்கு நிதிஷை தாண்டி பெரிய பங்குதாரர்கள் இல்லை.